ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காடு எப்போதும் சத்தங்களாலும் சிரிப்புகளாலும் நிரம்பியிருந்தது. இந்த காட்டில் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு திறமை இருந்தது. பலமுள்ள சிங்கம், புத்திசாலி யானை, வேகமான குரங்கு, சுறுசுறுப்பான முயல். அந்த காட்டில் நிலா என்ற ஒரு சிறிய மான்குட்டி இருந்தது. ஆனால் நிலா மட்டும் அமைதியாக இருந்தது. மற்ற விலங்குகள் விளையாடும்போது நிலா ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டே இருக்கும். நிலா, நீ ஏன் எதிலும் கலந்துக்க மாட்டீங்கள? என்னால யாரை போலவும் ஓட முடியாது, தாவ முடியாது. நான் எதுக்கும் பயன்பட மாட்டேன் போல. என்னால என்ன முடியும்? நிலா, நீ இவ்வளவு மெதுவா இருந்தா எப்படி ஜெயிப்ப? எல்லாருக்கும் எல்லாமே வராது நிலா. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும். அந்த வார்த்தைகள் நிலாவின் மனதை தொட்டது. நிலாவின் முகத்தில் சிறிய நம்பிக்கை வந்தது. ஒரு நாள் காட்டில் சிங்கம் மேடையில் நின்று ஒரு பெரிய போட்டி அறிவித்தது. இன்றைய போட்டி, காட்டின் புத்திசாலி ஹீரோ யார்? போட்டியில் ஓட்டம், தாவல், மரம் ஏறுதல் போன்றவை இருந்தன. எல்லா விலங்குகளும் தயாரானார்கள். நிலா மட்டும் தயங்கியது. போட்டி தொடங்கியது. ஓட்டத்தில் முயல் ஜெயித்தது. மரமேறலில் குரங்கு ஜெயித்தது. பெரிய தடையை தள்ளுவதில் யானை ஜெயித்தது. ஒவ்வொருவரும் தங்கள் திறமையில் நிரூபித்தனர். நிலா பின்னால் நின்று பார்க்கிறது. அப்போது வந்தது முக்கிய சுற்று. இப்போது கடைசி சுற்று. காட்டில் மறைந்துள்ள குட்டி விலங்கை கண்டுபிடிக்க வேண்டும். மற்ற விலங்குகள் ஓடித் தேடுகின்றன. நிலா மட்டும் ஓடவில்லை. கண்களை மூடி கவனமாக நின்று சத்தத்தை கேட்கிறது. நிலா அந்த சத்தத்தை பின்தொடர்ந்தது. அடர்ந்த புதர்களுக்குள் ஒரு குட்டி முயல் மாட்டிக்கொண்டிருந்தது. நிலா மெதுவாக புதர்களை விலக்கி முயல் குட்டியை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தது. நன்றி மிலா. எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டன. நிலா, உன் கவனமும் பொறுமையும் இல்லை என்றால் இந்த குட்டி முயல் கிடைத்திருக்காது. உன் திறமை கவனமாக கேட்பதும் அமைதியாக சிந்திப்பதும் தான். வேகம் மட்டும் எல்லாம் இல்லைன்னு இப்ப புரியுது. நிலா, நீதான் காட்டின் ஹீரோ. நம்ம திறமை என்னன்னு கண்டுபிடிச்சா நாமே நம்ம உயர்த்திக்கலாம். உன் திறமை உன்னை உயர்த்தும். கதையின் நீதி: ஒவ்வொருவருக்கும் தனி திறமை உண்டு. வேகம் பலம் மட்டுமல்ல, கவனம் பொறுமையும் திறமைதான். உன் திறமை உன்னை உயர்த்தும்.